ஒரு மீன் தான் கழிது. இந்த மணி 9:15 ஆச்சு. அடுத்த மீன் சார். அடுத்தது இது வாழை மீன் கேட்டலாம். இனி நீ இப்பதான் அடுத்த தொடங்கிருக்க. இன்னியே பேசு. இதே கூட கிளீன் பண்ணி செட்டப் ஆகி எடுக்கணும் கேட்டலாம். இப்ப பாத்துருங்க நிறைய நேரம் ஆகுது. இதை கிளீன் பண்ணி இந்த சாதனம் வேணும் கேட்டலாம். சோப் போட்டு கழுவுல. சோப் போட்டு இப்படிதான் அதுல எல்லாம் இப்போ சூப்பர். வாழை மீன் கேட்டலாம். செட்டு சாதனம் சோப் ஆயில் அண்ணா இருக்கு. சோப் ஆயில் வேண்டாம்டா. இப்ப பாரு எப்படி கொள்ள ஆகுது. இது இப்ப மீன் சோப் போட்டு கழுவுன போல ஆச்சடா. இது சோப் சோப் போய் மீன் சோப் போட்டு கழுவி. அங்க பாரு, அங்க சோப் போட்டு கழுவு நடக்கு. எப்ப வருதோ எப்ப தீக்குதியோ எப்ப வாரியோ ஒன்னும் பிடிக்கான வேற அளவுல மீன் வந்து நான் தின்ன போறேன். இனி பொறுமை இல்லை பிள்ளை. பசி 7 மணிக்கு வர நீயாக தின்னது. இன்னைக்கு 9:30 மணி அனுப்புற தேவையில்லையே. உண்டா இல்லையா? பசி இல்லைன்னா கடைக்கு போன 2வது அடிச்சுட்டு வந்தேன். தின்னுருப்பாங்கல்ல 2வது போய் தின்னா இல்ல 2வது. இன்னும் வெட்டி தீருமா? தீரும் பாய்ஸ். இனி இதை எப்படி இழுக்கணும் பார்க்கலாம். இப்படி இழுத்தா இந்த முள்ள இப்படியே வந்துடும். அது காலி கடையில விட்டு சோறு தின்ன போற மாதிரியே இல்லையா? வாரண்டை. இனி அடுத்தது மணிக்கூர் குறை ஆச்சு என்றால் அடுத்தபடியா காலை விரிச்சணும். அடுத்தபடியா வெட்டவே குறை நேரம் ஆச்சு. மணி 9:30 மணி ஆச்சு. சோறு தின்ன வருவேன்னு பார்த்தா சுட்டா தலை நம்ம சுட்டா தலை எனக்கு பைப்பா பண்ணு. சோற போடுவா எடுத்துட்டாரு. கடாட்டு நீ இப்ப வெட்டியாரு. கடாட்டு இதையும் கொண்டு போ. இஞ்ச கொண்டாரு. என்ன இன்னும் தீருமா இல்லை சோறு போடட்டா? பைப் ஆஃப் பண்ணி இல்லை பைத்தியார பயில போட்டங்கி போட்டு வேற இடு. முண்டி பாலி சீக்கிரம் போடல. வேற அளக்குதுல லேய். இப்படி பைத்தியாரனோட இருந்துட்டு வாயில நல்லா வருது. இது எனக்கு இல்ல நிறைய நடந்திருக்கோம். அப்படி நடந்து இருந்து கமெண்ட் போடுங்க கேட்டீங்களா. நல்ல மீன் கேட்டீங்களா. நல்ல துளுதுளா இருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. வாழை மீன் அம்மா என்னால பொறிச்சு அடிச்சிருக்கேன். முட்டையை எடுத்து சுட்டு தின்னு. அண்ணன் ஏற்கனவே சுட்டு தின்னு இருக்கே இல்ல. இப்ப முடியும். மீன் கழுவி எல்லாம் முடிஞ்சு பார்த்துருங்க. ஒரே அறுப்பா இருந்து இப்ப மீனை பொரிச்சு வச்சிருக்கு. பொரிச்சு வச்சிருக்க கறிச்சு வச்சிருக்கேன்னு தோணுது. திண்டு சில்லி எப்படி இருக்கணும். நல்ல மீன் கேட்டுக்கலாம். நல்ல ஃப்ரெஷ் மீன் அருமையா இருக்கு கேட்டுக்கலாம். கொஞ்சம் நாள் ஆச்சு இவ்வளவு ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்டு. அதான் கதிப்பளவுனது பைத்தியாரு. பாறை மீன் கறி கேட்டுக்கலாம். 7 மணிக்கு முளகு பொரிச்சு இருக்க விட 7 மணிக்கு சோறு தின்னியோனா 7 மணிக்கு மக்கா சூப்பரா இருக்கு கேட்டுக்கலாம். அருமையா வச்சிருக்கேன் கேட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபீல்ல வரும். அது எல்லாருக்கும் அப்படி எல்லாரும் நினைப்பா இவன் சும்மா தள்ளி ஆகணும் அப்படி இல்லை. சூப்பரா இருக்கு. பாறை மீன் கறி அப்படி இருக்கு. ஓ மணி 9:30 10 மணி ஆகுது இல்லை. அதனால எல்லாம் சூப்பரா இருக்கு. இன்னும் பசியோட 7 மணிக்கு மணி அடிச்சு கடக்க விட மாட்டா. அறுத்து சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.